இமேஜின் பண்ணுங்க, இதுவே வேறொரு தேவாலயத்திலேயோ இல்ல ஒரு பள்ளிவாசல்லையோ இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்திருந்தா என்ன ஆயிருக்கும்னு யோசிச்சு பாருங்க. தர்மஸ்தாலாவில் நடப்பது என்ன? 1995 2014 வரைக்கும் சுமார் 400 பேர்களை புதைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்கே வேலை பார்க்குற ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்காரு. ஜூலை 4 இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அவர் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை ஆர்கனைஸ் பண்ணுறாரு. இதில் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அவர் சொல்கிறாரு. சொன்ன உடனே இது ஒரு பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்துகிறது. ஏற்கனவே பல குற்றச்சாட்டுகள் 90களிலிருந்தே பல குற்றச்சாட்டுகள் தர்மஸ்தாலா அங்கே இருக்கக்கூடிய அந்த மடத்தின் மீது பல குற்றச்சாட்டுகள் வந்து கொண்டே இருந்தது. அதில் குறிப்பிடத்தக்க வகையில் சௌஜன்யா என்ற அந்த இளம் பெண் மரணத்தில் மிகப்பெரிய ஒரு மர்மம் இருக்கிறது. அவங்க கற்பழித்து கொலை செய்யப்பட்டிருக்கலாம்னு சொல்லி அவங்க பெற்றோர் இன்னமும் போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த உடல் எரிக்க சொன்னாங்க, எரிக்காம அவர் புதைத்து தான் வைத்திருக்கிறார். இப்படி ஒரு சூழல்ல அங்கே முன்னாள் ஒரு வேலை பார்த்தவர் அவர் இந்த குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறார். இந்த குற்றச்சாட்டுகளால் எல்லோரும் இதாகி ஒரு லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்த அந்த எஃப்ஐஆரை மாற்றி ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம், கர்நாடகா அரசே ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை போட்டு விசாரணைகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர் முதல் கட்டமாக ஒரு 13 இடங்களை சுட்டி காட்டியிருக்கார். 13 இடங்கள்ல நான் புதைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சுமார் 3 அடியிலிருந்து 6 அடி இல்லை அதற்கும் கீழே இருக்கக்கூடிய இடங்கள்ல புதைத்திருக்கிறார்கள் அப்படின்ற அந்த ஒரு இதை சொல்லியிருக்காங்க. ஒரு 6 சைட்டு போய் பார்த்தாங்க. ஆனா எந்த விதமான ஒரு பிரேக் த்ரூவும் கிடைக்கல. ஆனா இன்னைக்கு 6வது இடத்துல ஒரு ஸ்கெலிட்டல் ரிமைன்ஸ் கிடைச்சிருக்கு. அதாவது அந்த மண்டை ஓடுகள், எலும்புக்கூடுகள் எல்லாமே கிடைத்திருக்கிறது. அதை எல்லாமே ஆய்வுக்கு உட்படுத்துவோம், விசாரணைக்கு உட்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னா இந்த நேற்றாவதி அப்படின்ற அந்த ஆற்றங்கரையோரத்தில் தான் இது எல்லாமே கிடைத்திருக்கிறது. இன்னைக்கு கிடைச்சது பார்த்தீங்க அப்படின்னா 3 அடி ஆழத்திலேயே இந்த ஸ்கெலிட்டல் ரிமைன்ஸ் கிடைச்சிருக்கு. இன்னும் 13 இடங்கள் இருக்கு. அங்கே இவர்கள் போய் தோண்டி என்ன இருக்கிறது, இவர் இந்த சானிடேஷன் ஒர்க்கர் கொடுத்திருக்க கம்ப்ளைண்ட் படி சம்பவங்கள் நடந்திருக்கிறதா, விஷயங்கள் நடந்திருக்கிறதா அப்படின்றத எல்லாருமே இது பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் பல பத்திரிகையாளர்களும் இது குறித்து ஏன் இப்படி நடந்துச்சு, எப்படி நடக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணும்பொழுது அங்க இதே போல இந்த பிணங்களை புதைப்பதில் ஈடுபட்டிருக்கவர் என்ன சொல்றாரு, ஒரு யூடிஆர் நம்பர் கொடுப்பாங்க, போலீஸ்காரங்க சொல்லுவாங்க, அந்த அடிப்படையில் தான் நாங்கள் புதைச்சோம் அப்படின்னு சொல்றாங்க. டெத் சர்டிஃபிகேட் இருக்கான்னு கேட்டா டெத் சர்டிஃபிகேட் இல்ல, டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இல்ல. இவங்க சொல்லுவாங்க, இவங்க சொல்றதை கேட்டு நாங்கள் இதை செய்திருக்கிறோம், புதைத்திருக்கிறோம் அப்படின்ற அந்த கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். இப்போ அந்த மாதிரி ஒரு இல்லீகலான ஒரு யாரையும் புதைக்க முடியாது. சட்டத்தை மீறி டெத் சர்டிஃபிகேட் இல்லாம யாரையும் எந்த பிணத்தையும் நம்மளால புதைக்கவோ எரிக்கவோ முடியாது. அதுவே ஒரு சட்டத்தை மீறிய செயல். அப்படி ஒரு அதிகாரம் யாருக்காவது இருக்கும் அப்படின்னா யாரை வேணா கொலை பண்ணிட்டு புதைச்சிட்டோம், எரிச்சிட்டோம், இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்னு சொல்லலாம். நம்முடைய சட்டம் என்ன சொல்கிறது அப்படின்னா, ஒருத்தரை புதைக்க வேண்டும், எரிக்க வேண்டும்னா அதற்காக அந்த சுடுகாடு அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய ஒவ்வொரு மதத்தினருக்கும் குறிப்பிட்ட இடங்களை சுடுகாடுகள் இல்ல எரியூட்டும் கிடங்குகள், எரியூட்டும் இடங்கள் அப்படின்னு சொல்லி இது பண்ணி தகன மேடைகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க அங்க போய் டெத் சர்டிபிகேட்டை கொடுத்தாதான் அந்த ப்ராசஸையே பண்ண முடியும். ஏன் இதெல்லாம் செய்யறோம் அப்படின்னா, அப்பதான் ஒரு நியாயமான ஒரு இது இருக்கும். யாராவது ஒருத்தர் சந்தேகத்திற்குமான முறையில் இறந்துட்டார் அப்படின்னா ஜஸ்ட் கொண்டு போய் புதைச்சிட்டு வந்துட முடியுமா, எரிச்சிட்டு வந்துட முடியுமா? அந்த சந்தேகத்திற்கான மரணம் அப்படின்னா ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும். போஸ்ட்மார்ட்டம் பண்ணி இயற்கையான காரணங்களால மரணமா இல்ல அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறாரா என்பதை உறுதி செய்த பின்னர் தான் டெத் சர்டிபிகேட் கொடுப்பாங்க. பலரும் நம்ம ஒரு ஆக்சிடென்ட்லயோ இல்ல ஒரு மர்மமான முறையில் திடீர்னு இறந்து போறாங்கன்னா போலீஸ்காரங்க போஸ்ட்மார்ட்டம் கண்டிப்பா பண்ணுவாங்க. இப்போ நம்ம என்ன கேட்போம், போஸ்ட்மார்ட்டம் இல்லாம பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்போம். ஆனா அதுதான் நடைமுறை, அதுதான் சட்டம், இது எல்லாருக்கும் நல்லது. தர்மஸ்தாலாவில் என்ன நடக்குது, இல்ல அவங்க கொண்டு கொடுப்பாங்க, நாங்க புதைப்போம் அப்படின்னு சொல்லி வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க. இது நியூஸ் மினிட் அங்க இருக்கக்கூடியவர்கள், அதில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் அந்த இடங்களுக்கு எல்லாம் சென்று இதுல ஈடுபட்டிருந்தவர்கள் எல்லாரையுமே கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஆதாரங்கள்லாம் அப்படியே திருக்கிடும் வகையில் இருக்கு. இப்படி எல்லாம் கூட நடக்குமா? ஏதோ ஒரு 50 வருடங்களுக்கு முன்னால 60 வருடங்களுக்கு முன்னால நாங்க சர்டிபிகேட்லாம் இல்லாம புதைச்சோம்னு சொன்னா நம்பலாம். இப்போ 2012 2010 இப்படி எல்லாம் நடந்திருக்கிறது
என்றால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இதற்கு அரசியல் பின்புலம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடியவர்கள் சொல்றாங்க. யாராக இருந்தாலும் 400 பேர் டெத் சர்டிபிகேட்டே இல்லாம எதனால் அவர்கள் இறந்து போனார்கள்? பெண்கள், இளம் பெண்கள், குழந்தைகள், இவங்க எல்லாம் சிலர் குற்றச்சாட்டுகள் என்ன அப்படின்னா பாலியல் பலாத்காரத்துக்கு உட்பட்டிருக்கிறார்கள் அப்படின்றது குற்றச்சாட்டு. அதெல்லாம் இந்த டீகம்போஸ்ட் பாடியை வச்சு அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியுமான்றது தெரியல. ஆனா யார் இறந்து போயிருக்காங்க, யாரை புதைச்சிருக்காங்க அப்படின்னா பலரும் காணாமல் போன பெண்கள், அவங்கெல்லாம் தர்மஸ்தலா இந்த இதுல இருக்குமா அப்படின்னு சொல்லி அவர்களும் இப்போ புகார்களை கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். எல்லாம் டிஎன்ஏ மேட்ச் பண்ண பிறகுதான் தெரியும் யார் இறந்து போனவர் யார் என்ன அப்படின்றத அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் இப்போதான் விசாரணை ஆரம்பித்திருக்கிறது. அப்படியே நீண்டு கொண்டே செல்லும் என்பது போலத்தான் இருக்கிறது. எப்படி அடுத்த கட்ட விசாரணையை கொண்டு போறாங்க, என்ன செய்ய போறாங்க அப்படின்றத எல்லோரும் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள். இமேஜின் பண்ணுங்க, இதுவே வேறொரு தேவாலயத்திலேயோ இல்ல ஒரு பள்ளிவாசல்லையோ இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்திருந்தா என்ன ஆயிருக்கும்னு யோசிச்சு பாருங்க. சட்டம் என்பது அனைவருக்கும் சமம். சட்டத்திற்கு முன்னால் அனைவரும் சமம். Howsoever high you may be, the law is above you. எப்படி இவர்களால் இந்த ஒரு 20 வருட காலகட்டத்தில் இதை செய்திருக்க முடிகிறது? ஒருத்தர் கூடவா இதை பெருசாக்கல, இல்லை ஒருத்தர் கூடவா இதை ஒரு பெரிய நீதிமன்றத்திற்கு சென்று இதன் பின்னால் இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, இவ்வளவு மர்மங்கள் இருக்கு, இத்தனை கொலைகள் நடந்திருக்கலாம், இத்தனை மரணங்கள் நிகழ்ந்திருக்கிறது, இதையெல்லாம் ஒரு காம்ப்ரிஹென்சிவா விசாரிக்கணும்னு ஏன் யாருமே நீதிமன்றத்தை நாடவில்லை? இல்லை நாடி இருக்காங்க, நமக்கு தெரியல. ஆனால் இப்போ நீதிமன்றத்தை நாடி இருக்காங்க. எதுக்கு அப்படின்னா தர்மஸ்தலாவை பற்றி யாரும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை உத்தரவு வாங்கியிருக்காங்க. அவங்கள இது பண்றது போல தர்மஸ்தலா நிறுவனத்தை அங்க இருக்கக்கூடியவர்களை நீங்க டிஃபேம் பண்ணி எதுவும் பேசக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு கருத்தை முன்வைத்து ஸ்டே வாங்கியிருக்காங்களா. 8000 ஆர்டிகல்ஸை நீக்கணும்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்களாம். என்ன நடக்க போகிறது? இந்த வீடியோக்கு தடை ஏற்பாடுகளா என்று தெரியல. நமக்கு என்ன நடக்க போகிறது பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.